வணக்கம் நண்பர்களே, என் சேனல் குமுதாவின் குமுறல்களுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி. நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 33. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? நீங்க எப்படி இருக்கீங்க? ஆரியனின் கேள்விக்கு பதில் சொல்லாதுதான் கேட்டாள் திகழ்மதி. இருக்கேன் என்றவன் இன்னும் நின்ற நிலை மாறாமல் கைகளை கட்டிக்கொண்டு அப்படியேதான் நின்றான். வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆர்யா கூற, அத்தை மீனாட்சிம்மா நேரில் வந்து என்னோட அத்தை கிட்ட என்னென்னவோ சொல்லி என் அத்தையும் வந்திருக்காங்க, மீட் பண்ணுறீங்களா என்றால் எதையும் முழுசாய் பேச விடாமல். என்னன்னு இன்ட்ரோ பண்ணுவீங்க திகழ் என்ற கேள்வியை நிச்சயம் அவள் எதிர்பார்க்கவில்லை. மலங்க விழித்து அவள் நிற்க, உங்கள் நார்மல் லைஃப்க்கு நீங்கள் செட் ஆகிட்டீங்களா? முதல் கேள்விக்கே அவள் விடையில்லாமல் விழிக்க அவனின் அடுத்த கேள்வி பெரும் பாரம் அவளுக்கு. இது சரியான இடமா சரியான சுச்சுவேஷனா எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்ததே போதும்னு அனுப்பி வைக்க முடியலை. அன்னைக்கு திகழ் போகட்டும்னு சொன்னேனே, அது என் மனசில் இருந்து வந்த வார்த்தையெல்லாம் இல்லை, உங்களுக்காக நான் சொன்ன வார்த்தை. இப்போ உங்களுக்காக கூட உங்களை அனுப்பணும்னு தோணலை சார், ப்ளீஸ். அவன் வார்த்தைகள் இவள் அடிமனதை தாக்கியதில் இவள் தடுமாறி அழைக்க, இந்த 2 வாரமும் என்னோடது நரக வேதனை திகழ். ஐ நோ, ஐம் அப்நார்மல் என்றவள் சுற்றிலும் பார்வையை செலுத்தி தலை கோதி தன்னை சமன் செய்தவன் அப்போதும் மனம் கோலாமல், நீங்க கொஞ்சம் கூட என்னை கன்சிடர் பண்ணலையா என்று கேட்க எப்படி சொல்லிவிடுவாள்? அவன் நினைவில் மட்டுமே நாட்கள் நகர்வதை. ஏன் இப்படி பேசுறீங்க? நமக்குள்ள அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. அதை மாற்றவோ புதுப்பிக்கவோ முடியாது. இன்னுமா நீங்க எதையும் மறக்கல என்ற கேள்விக்கு சிறு புன்னகை மெலிதாய் வர, நான் பேசின எதையும் நீங்க யோசிக்கவே இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் விளையாட்டாக நினைச்சிருக்கீங்க. 10 நாளில் மறந்து போகிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட பேசி பழகியிருந்தேனா என்றவன், அஃப்கோர்ஸ் நீங்கள் மறந்தது நியாயம்தான். ஆனால் நான் மறந்திருப்பேன்னு நீங்கள் நினைச்சிருக்கவே கூடாது திகழ் என்று சொல்ல வாய் வார்த்தை எதுவும் அவளிடம் இல்லை. வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனாலும் முடியலை. அம்மா கூப்பிட்டாலும் நீங்கள் வந்திருக்க கூடாது திகழ் என்றவனை கேள்வியாய் அவள் பார்க்க, ஏன் வந்தீங்க? இங்கே இவ்வளோ கூட்டத்தில் யாரை தேடினீங்க? ஏன் உங்கள் ஃபேஸ் நார்மலாக இல்லை என்றெல்லாம் கேட்க, நான் கிளம்புறேன் என்று விட்டாள் சட்டென்று. திகழ், ஒரு நிமிஷம் என்று நிறுத்தியவன், மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களை விரும்புகிறேன், எப்பவும் மாறவும் மறக்கவும் மாட்டேன் என்று ஆரியன் சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாறிதான் ஆகணும் சார் என்றாள் அவள் பேச்சை தவிர்க்க. யா, நிச்சயமா என்றவன் புன்னகை விரிந்து, திகழ் ஹஸ்பண்டா மாறிதானே ஆகணும் என்றவன் பேச்சில் வாயடைத்து பார்க்க, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட எல்லாம் நான் அவ்வளோ நல்லவன் இல்லை திகழ். ஆனாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முன்னாடி எப்போ வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் புதுசாக தெரியுறீங்க, என்னை தேடினீங்க என்றதும் அவள் என்னவோ சொல்ல வர, இல்லைன்னு நீங்கள் போய் சொன்னால் கூட சொல்லலாம், இட்ஸ் ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க என்றவன் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டு, சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட, அவன் சொற்களில் உலகம் மறந்து நின்றவளை மெய்க்கு கொண்டு வரவென அருகில் வந்திருந்தார் கனகா. யார் அந்த தம்பி? ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்த மாதிரி தெரிந்தது என்று திகழ்மதியின் கைகளை பிடித்து கேட்டபின் தான் அவரை கவனிக்கவே செய்தாள் அவள். உன்னை தாண்டி கேட்கிறேன், ஏன் பேய் அடித்த மாதிரி நிற்கிற என மீண்டும் கேட்டார் கனகா. தான் இருக்கும் இடம், சுற்றியிருப்பவளின் வசதி என எல்லாம் சேர்ந்து மரியாதையாய் கேட்க வைத்தது கனகாவை. இதுவே வெளியில் யாரிடமாவது ஆண் ஒருவனிடம் திகழ்மதி பேசியிருந்தால் அதற்கு பெயரோடு கண், காது, மூக்கு என அனைத்தும் வைத்து வீட்டை விட்டே அனுப்பியிருந்திருப்பார் நிச்சயம். இங்கே ஆரியனை அவ்வளவு மரியாதையாய் கேட்க காரணம் அவர் இருக்கும் இடம் மட்டுமே. அவங்க மீனாட்சி அம்மாவோட பையன் என்று சொல்ல, அவங்க பையனா என்று ஆச்சரியம் காட்டியவர் சட்டென்று உதித்த எண்ணத்தில் முகத்தின் வெளிச்சம் கூட, ஆமா, கல்யாணம் ஆகிட்டா? பார்த்தா ஆன மாதிரி தெரியல, ஆகலை தானே என்று கேட்க, என்றவள் அவன் சென்ற திசையில் பார்க்க, அவன் அவளிடம் பேசிய அடுத்த நிமிடமே மண்டபத்திலிருந்து கிளம்பியிருந்தான். அனன்யாக்கு நல்லா பொருத்தமா இருக்கும் இல்ல என்றவரை மின்னல் வேகத்தில் திரும்பி திகழ்மதி முறைத்ததை எல்லாம் காணாமல், இன்னும் 1 வருஷம்தான் படிப்பு இருக்கு, பரவாயில்ல, கல்யாணம் ஆன பின்ன கூட படிச்சுக்கலாம், போதும்னு சொன்னா அதுக்கும் சரிதான்னு சொல்லும், இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சா படிப்பு என்ன படிப்பு என்று தலைகால் புரியாத சந்தோஷத்தில் புலம்பலை கனகா ஆரம்பிக்க, அத்தை என சத்தமாய் திகழ்மதி அழைத்ததில் பிதற்றலை நிறுத்தி அவளை கண்டார். அவங்க வயசென்ன, அணு வயசு என்ன, இதெல்லாம் ஒரு பேச்சா? வந்த வேலையை மட்டும் பாருங்க என்று கோபமாய் சொல்லிவிட்டு முன்னே நடக்க,
உனக்கு பொறாமைடி, இரு, உன்னை வச்சே நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன் என நினைத்தவர் எண்ணமெல்லாம் நினைப்போடே அடுத்த 2 நாட்களில் சிதறி சின்னாபின்னமாகியது. நான் வேணா ஹெல்ப் பண்ண வார்த்தை என்று மீனாட்சி அருகே வந்து நின்ற புகழை முறைத்த மீனாட்சி, நானே என்ன பண்ணணும்னு தெரியாம நிற்கிறேன், அதுக்கு ஹெல்ப் வேற, போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நில்லு என்ற மீனாட்சி, நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, புகழ் கூட மட்டும் கூட்டி வச்சுக்காதீங்க, என் விஷயத்துலன்னு ராஜா சொல்லியிருக்கான் என்றும் சொல்ல, நீங்களும் அத்தை, என்கிட்ட நல்லதாக ஒரு பிளான் இருக்குது, இந்த முறை மிஸ்ஸே ஆகாது, மதி நிச்சயம் சம்மதிச்சிடும், ப்ளீஸ் அத்தை என்று கெஞ்ச, உடைச்ச ஃபர்னிச்சர் எல்லாம் பத்தாதுன்னு முதல்லேருந்து வரியா? அவ்வளோதான், ராஜா என்னை உண்டு இல்லைன்னு கேட்டுடுவான், ஆளை விடு, நானே ஏதாவது பண்ணுறேன் என்றவரை மல்லுக்கட்டி சம்மதிக்க வைத்து அவன் எண்ணத்தை புகழ் சொல்ல, யோசித்தபடியே சில நிமிடங்கள் நின்றார் மீனாட்சி. என்னத்தை, நான் சொல்றது சரிதானே என்று புகழ் கேட்க, புகழ், ஸ்வேதா கூப்பிடுறா உன்னை என்று அவனை அழைத்துச் செல்ல வந்து விட்டார் வள்ளி. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது என மீனாட்சி நினைத்து அதன் சாதக பாதகங்கள் குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார். நம்ம ராஜா ஏன் இப்படி இருக்கான்? அந்த பொண்ணு அவளே வழிய போய் அவன்கிட்ட பேசுது. இவன் என்னவோ பெரிய இவனாட்டம் ஆடாம அசையாம ஒரே இடத்துல நின்று என்ன சொன்னாலும் பாவமா நிற்கிறா. மதி, உன் மவன் எனக்கு என்ன கிளம்பி போயிட்டான்? கொஞ்சம் கூட சரியில்லை. அவனுக்கு சொல்லி வை, பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா அவனுக்கு? அங்கே நடந்தது என்ன என தெரியாமல் தானாய் ஒன்றை நினைத்து அதுதான் என பட்டம்மாள் மீனாட்சியை பிடித்து உலுக்கி எடுக்க, இவங்களை சமாளிக்கிறதுக்கு மதி குடும்பத்தையே சமாளிச்சுட்டு போயிடலாம் என முடிவு செய்து விட்டார் மீனாட்சியும். என்னவாம், ஆர்யா சார் என்ன சொல்றாங்க என்றால் ஏதும் அறியாதவளாய் திகழ்மதியிடம் உஷா. சும்மாதான், ரொம்ப நாளாச்சே, அதான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன் என்று சரளமாய் பொய் கூறியவளை உஷா முறைக்க, என்ன என்றால் மதி புரியாதவளாய். இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் தான் என்னை ஏமாற்றி அவரை ஏமாற்றி உன்னை நீயே ஏமாத்திக்கின்னு இருக்க போறேன்னு பார்க்குறேன் என்றாள் உஷா. நீ என்ன உளறல் புதுசா? திகழ்மதி கேள்விக்கு, நான் உளர்றேன், சரிதான். ஏண்டி, உனக்காக ஒரு குடும்பமே இறங்கி வந்து உன்கிட்ட பேசிட்டு உனக்காக காத்துட்ருக்கு, ஆனால் நீ எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமாக இருக்கிற என்ற சொல்லில் திகழ்மதி உஷாவிற்கு என்ன தெரியும் என்ற ஆராய்ச்சியை பார்க்க, எல்லாம் தெரியும் மீனாட்சி மேடம், நீ அந்த வீட்டை விட்டு வந்து 2வது நாளே என்கிட்ட வந்து உன்னை உன் வீட்டுன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்று சொல்ல, ஓ என்றவளுக்கு இப்போதுதான் தெரிந்தது மீனாட்சி கனகாவிடம் ப்ரொடியூசர் என்றதன் காரணம். போதும் மதி, நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, தம்பி தங்கை கூட உன் வாழ்க்கையும் கொஞ்சம் யோசி. அதுவும் அப்போ அரவிந்துக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு வேண்டிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவாக எடு. இல்லை, இன்னும் கனகா உன்னை வச்சு என்னென்ன செஞ்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு தான் பார்க்கும் என்று சொல்லவும் திகழ்மதி அமைதியாய் அமர்ந்திருக்க, மீனாட்சி மேடம் எவ்வளவு ஸ்வீட், அவங்க பையன் உன் முன்னாடி அலையிறது கூட காரணம் இருக்கலாம், ஆனால் இந்த வயசில் மீனாட்சி மேடம் நீ போகிற கோயிலுக்கு நீ போகிற நேரத்துக்கு அவங்களும் வந்து காத்து நின்று உன்னை பார்க்கணும்னு என்ன இருக்கு என்று கேட்க, என்ன உஷா சொல்கிற என்று அதிர்ந்தாள் திகழ்மதி. உண்மைதான் சொல்கிறேன், நீ மட்டும் ஆர்யா சாரை வேண்டாம்னு சொன்னா நல்ல லைஃபை மிஸ் பண்ணுறதுன்னு சொல்வேன் என்றவள் தனக்கு தெரிந்ததை கூறினாள். இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு? மிஸ் பண்ணிடாத என்று சொல்லி உஷா அமைதியாகிவிட, திகழ்மதி தனக்குள் போராடி கொண்டிருந்த நேரம் கனகா வர, போகலாம் என்று சொல்லி இருவரும் கிளம்பின நேரம் அவர்கள் அருகில் வந்தார் மீனாட்சி. கிளம்புறோம்மா திகழ்மதி சொல்ல, கனகாவும் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நடக்க, திகழ்மதி கைகளை பிடித்து கொண்டார் மீனாட்சி. என்ன தோன்றியதோ தானும் அவர் கைகளை இறுக்கமாய் திகழ்மதி பற்றி கொள்ள, மதி, வெள்ளிக்கிழமை நானும் அவரும் வரோம்டா உங்க வீட்டுக்கு என்று கூறிய மீனாட்சி இனி அவளுக்கு மறைத்து எதையும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்தில் அவள் மறந்து விடுவாளோ என அவளையே அவள் முகத்தை பார்த்து கூற, சரி மீனாட்சிமா என்றாள் அவளும் ஒரு முடிவோடு. சந்தோஷம்டா, பத்திரமா போயிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் மகிழ்ச்சியாய். அவர்களோடு விடாப்பிடியாய் தானும் வந்தே தீருவேன் என்று கூறி ஒற்றை காலில் நின்று சாதித்து இதோ விஸ்வநாதன் மீனாட்சியுடன் ஆரியனும் திகழ்மதி வீட்டிற்கு வர, கூடவே ஒட்டி கொண்டான் புகழ்வேந்தனும். இந்த நேசம் இணையும். இந்த பகுதி நிறைவடைந்த நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.